அன்னைக்கு அடிச்ச அடிக்கி நான் பதிலுக்கு எதுவும் பண்ணாம உங்ககிட்ட சைனை வாங்கிட்டேன்னா என்னோட ஹார்ட்ல கொஞ்சம் லைட்டா பெயின் வந்துருப்பா. அதனால என்ன பண்றேன்னா நான் உன்னை ஓங்கி ஒரு அடி அடிக்கிறேன். அந்த ரத்த காயத்தோட போய் சைன் பண்ணு. இது எப்படி இருக்கு? டேய், அவரை என்ன அடிக்க போற? சார், எனக்காக ஏன் சார் கண்டவன் கிட்ட எல்லாம் அடி வாங்கணும்? வாட்? டேய் சூர்யா, நான் கண்டவனா? நீ நான் அப்படியே பழகிருக்கோம். எத்தனை வருஷம் திக் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம. முஸ்தபா முஸ்தபா டோன்ட் வரி முஸ்தபா. என்னடா அடிக்க கை வாங்குற, பயப்படாம அப்படியே நிக்கிற? டேய், அடிக்க கை வாங்கினதுமே உன்ன மாதிரி முகத்தை பொத்திக்கிட்டு பயந்து நடுங்கிற கோழை இல்லடா சூர்யா, வீரண்டா அவன். அப்படியா? அதையும் பார்க்கலாம். என்ன சூர்யா அப்படி பாக்குற? என்னடா நம்மள கொல்ல வந்தவன் நம்மளையே காப்பாத்துறானா? உன்னை நானே கொல்லணும், ஏன் கையாலேயே கொல்லணும். சந்திர கிரகணம் அன்னைக்கு உன்னை நானே கொல்லுவ சூர்யா. அது வரைக்கும் நான் யாரையும் கொல்ல விட மாட்டேன். உன்னோட துர்மரணத்துக்கு நான் எந்த வகையிலயும் காரணம் இல்ல, நம்பு. இப்படி நம்பிக்கை நம்பிக்கைன்னு சொல்லிதாண்டா ஏன் கழுத்த அறுத்த. நம்பிக்கைன்ற வார்த்தையே சொல்லக்கூடாத நம்பிக்கை துரோகிடா நீ. நான் யாருக்கும் நம்பிக்கை துரோகி இல்ல. இன்னைக்கு வரைக்கும் நான் யாருக்கும் துரோகம் நினைச்சதே இல்ல. நீதான் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. செத்து போயிட்ட ஆத்மாவுக்கு உண்மையெல்லாம் தெரியும் சொல்லுவாங்க.
உனக்கு இந்நேரம் எது உண்மைன்னு தெரிஞ்சிருக்கணும். ஆனா நீ ஏன் என்ன பழிவாங்க துடிக்கிறேன்னு எனக்கு புரியவே இல்லை. நீ போய் சொல்ற, உன்னை விட மாட்டேன். நீதான் என்ன கொன்ன. நீ நல்லவ மாதிரி நடிச்சு என்னை ஏமாத்த பாக்குற. உன்னை பழிக்கு பழி வாங்குற வரைக்கும் இந்த ஆத்மா அடங்காது சூர்யா. உண்மையை உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. பேசி பேசி அணுவை ஏமாத்துற மாதிரி இனிமே என்ன ஏமாத்த முடியாது. பழி வாங்க போற நாள் நெருங்கிடுச்சு சூர்யா. வர சந்திர கிரகணத்தை அன்னைக்கு உன்னை என் கையாலேயே கொல்லுவேன். என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. சூர்யா, உன்னோட முடிவு நெருங்கிடுச்சு. நான் இப்ப போறேன், திரும்ப வருவேன். இதை விட உக்கிரமா வருவேன். தேவநந்தினி, சொல்றத கேளு. என் பேரை கூட சொல்றதுக்கு அருகதை உனக்கு கிடையாது. உங்க எல்லாரோட ஆட்டத்தையும் சீக்கிரமா முடிப்பேன். விட மாட்டேன். என்ன கொன்னவங்கள குழி தோண்டி புதைக்காம நான் விட மாட்டேன். அனு, என்னாச்சு அனு? அனு, 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 எனக்கு என்ன ஆச்சு? ஒன்னும் ஆகல அனு. யாருக்கும் எதுவும் ஆகல. அந்த சுரேந்தர் நான் அடிச்ச அடியில அவன் மயக்கமாயிட்டான். சூர்யா, முதல்ல இந்த இடத்த விட்டு போலாம். இங்க இருக்கிறது சேஃப் இல்ல. போலாம் வாங்க. சார், மிஸ்டர் சந்திரபிரகாஷ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாரு. உங்க போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி தான் நாங்களே இங்க வந்தோம். இதை நாங்க பாத்துக்கிறோம். நீங்க கிளம்புங்க சார். கான்ஸ்டபிள்ஸ், அவனை அரெஸ்ட் பண்ணுங்க. எஸ் சார். போங்க. என்னடா நீ மட்டும் ஏன் இவ்வளவு கோவமா இருக்க? ஏன் சந்திரா சார் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணாரு? வீட்ல எல்லாரும் டென்ஷனா இருந்திருப்பாங்க. அத சந்திர சார் போலீஸ கூப்பிட்டிருப்பாரு. இதுல ஒன்னும் தப்பு இல்லையே சார். இனிமே அனு என்ன சொல்றாளோ அதான் இங்க சட்டம். கிண்டல் பண்றீங்களா சார்? நீங்க ரெண்டு பேரும் இவ்வளவு சந்தோஷமா பேசிக்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆனா ஆனா என்ன ரஞ்சித்? தேவநந்தினி சந்திரகிரகம் அன்னைக்கு நாள் குறிச்சிட்டு போயிருக்கா. அதுக்காக அது வரைக்கும் அவ வரவே மாட்டான்னு நம்ம எடுத்துக்க முடியாது இல்லையா? சோ நம்ம எப்பவுமே கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. என்ன சொல்றீங்கன்னா அப்ப தேவநந்தினி திரும்ப வருவாளா? சாரி சிஸ்டர், நீங்க சந்தோஷமா இருக்கிற நேரத்துல நான் இதை சொல்லக்கூடாதுதான். ஆனா உங்களை அலர்ட் பண்ண வேண்டியது என்னோட கடமை இல்லையா? தேவநந்தினி வருவாளா இல்லையான்னு நமக்கு உறுதியா தெரியாது. ஆனாலும் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. அதோட கோயில் வீட்டுல சிஸ்டர் செஞ்சிட்டு இருந்த பரிகாரம் பாதியில நின்னு போச்சு. பரிகாரம் முடியற வர சூர்யாவும் சிஸ்டரும் பார்க்கவே கூடாதுன்னு சாந்தாமா சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப ரெண்டு பேரும் பாத்துக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு. அதனாலதான் சொல்றேன், நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது பெட்டர்னு நினைக்கிறேன். ஆமாண்ணா, பரிகாரம் பாதிலேயே இப்படி ஆனது எனக்கும் ரொம்ப வருத்தம் தான். நாங்களும் ஆசைப்பட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கலையே. அதனால இதுக்கு ஒரு பரிகாரம் நிச்சயம் இருக்கும். அந்த பரிகாரம் என்னன்னு சொல்லணும், அதையும் பண்ணிடலாம். அது அந்த சாந்தம்மா கிட்ட தான் சார் கேட்கணும். நான் கோயில்ல இருந்தப்போ சாந்தம்மா என்கிட்ட ரொம்ப அன்பா நடந்துக்கிட்டாங்க. என்ன திடீர்னு சுரேந்தர் கடத்தவும் அவங்க ரொம்ப பயந்து போயிருப்பாங்க. வாங்க சார், அவங்கள போய் பார்த்து அவங்க செஞ்ச ஹெல்ப்புக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லிட்டு அப்படியே என்ன பரிகாரம்னு கேட்டுட்டு வரலாம். சரி சூர்யா, அப்ப நான் கிளம்புறேன். வீட்டுல எல்லாரும் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் போய் இங்க நடந்ததெல்லாம் அவங்களுக்கு அப்டேட் பண்ணி ஆகணும். வரேன் சூர்யா. சாந்தாமாவை பார்த்துட்டு எனக்கு அப்டேட் பண்ண சூர்யா. ரஞ்சித், உங்க எல்லா ஹெல்ப்புக்கும் தேங்க்ஸ். என்ன பங்கஜ், நமக்குள்ள இதுக்கு தேங்க்ஸ் எல்லாம். வரேன் வரேன் சூர்யா. சூர்யா, நானும் அப்படியே கிளம்புறேன். சிஸ்டர் பாத்துக்கோ. சிஸ்டர், டேக் கேர். நீங்க என் கூடவே இருந்தது எனக்கு ரொம்ப தைரியமா இருந்துச்சுண்ணா. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக உன் உயிரையும் பணைய வச்சு ஹெல்ப் பண்ண. தேங்க்ஸ் ரஞ்சித். ஓகே சூர்யா, எப்போ என்ன ஹெல்ப் வேணாலும் ஒரே ஒரு ஃபோன் பண்ணு. அடுத்த நிமிஷம் நான் உங்க கூட இருப்பேன். பை.
ஃப்ரெண்ட்ஷிப்காக எவ்வளவு பண்றாரு சார். ரஞ்சித் அண்ணா ரியலி கிரேட் சார். சரி அனு, வா முதல்ல சாந்தாமாவை பார்க்கலாம். அவங்க சொல்றதை வச்சுதான் நம்ம அடுத்து என்னன்னு பிளான் பண்ணணும். சரி, கார்ல குங்குமம் இருக்கு, அதை எடுத்து வச்சுக்கோ. சரியா? வா. சரிங்க சார். உன்னை காப்பாத்த நான் வருவனோ மாட்டேனோன்னு பயந்துட்டியானோ? சீதை என்னைக்காவது ராமனை சந்தேகப்பட்டிருக்காங்களா சார்? தன்னை தேடி ராமன் வருவான்னு நம்பினாதான் அவளுக்கு பேரு சீதை. என்னை கடத்தின ரவுடிங்க கிட்ட எல்லாம் நான் சொன்னேன், என் சாமி எனக்காக வருண்டான்னு. அதே மாதிரி நீங்களும் வந்துட்டீங்க. உன்னை பாக்குற வர என் உசுறு என்கிட்ட இல்லானோ? அந்த சுரேந்தர் உன்னை ஏதாவது பண்ணிடுவானோன்னு பயப்படுறதா, இல்ல அந்த தேவநந்தினி சுரேந்தர் ஏதாவது பண்ணிடுவாளோன்னு பயப்படுறதான்னு ஒரே நரகானோ? இனிமே இதை பத்தி நம்ம நினைக்க வேண்டாம் சார். பொண்டாட்டியே மறந்துடுவாங்க. அப்புறம் எங்க அவங்களுக்கு பூ வாங்கி தர ஞாபகம் இருக்கும்? என் சூர்யா சார் அனு, ரோட்லயும் எனக்கு நீங்க தானே ஹஸ்பண்ட். அதுக்காக இங்கேயே வா. எங்க அப்பாலாம் எங்க அம்மாவுக்கு ரோட்லயே எத்தனை தடவை பூ வச்சு விட்டுருக்காரு தெரியுமா? அப்ப இந்த பிரச்சனைக்கெல்லாம் மூல காரணம் உங்க அப்பாவா? இருக்கு அந்த நம்பியா இருக்கு. லவ் பண்றப்போ பூ வைக்க பயந்தீங்க, கரெக்ட். இப்போ என்ன சார்? இப்போ நீங்க வச்சு விட போறீங்களா இல்லையா? சரி சரி வைக்கிறேன்.
வாங்கய்யா, வாமா. உனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லையே, நல்லபடியா வந்துட்டியாமா? சாந்தம்மா நல்லா இருக்கீங்களா? எனக்கு என்னம்மா, நான் நல்லா இருக்கேன் கண்ணு. நீ நல்லா இருக்கியா? உன்னை நல்லபடியா பாக்கணும்னு நான் சாமி கும்பிட்டுட்டே இருந்தேன். உங்க 2 பேரையும் பார்த்ததும் தான் என் மனசு நிம்மதியாச்சு. என் புருஷன் இருக்கிற வர எனக்கு எதுவும் ஆகாதுமா. உன்னைய காணமுன்னு உன் புருஷன் கோபத்தோட கிளம்பி போயிலே நினைச்சேன். உன்னை காப்பாத்தாம திரும்பி வராதுன்னு. ஏப்பா, அணுவ கடத்தின அந்த கேடு கட்டவனை சும்மாவா விட்டீங்க? அவனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சுமா. சாந்தம்மா, இப்ப நாங்க உங்களை பார்க்க வந்தது உங்களுக்கு நன்றி சொல்ல மட்டும் இல்ல. சொல்லுமா. விரதம் இருக்கும்போது நானும் இவரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்க கூடாது. ஆனா இப்ப பாக்குற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்றதுமா? இனிமே நீ இந்த விரதத்தை தொடர முடியாதுமா. இதுக்கு வேற ஏதாவது பரிகாரம் இருக்கா? எதா இருந்தாலும் சொல்லுங்க சாந்தம்மா, நாங்க நம்பிக்கையோட செய்வோம். இருக்குமா, ஒரு பரிகாரம் இருக்கு. சொல்லுங்கம்மா, நிச்சயம் செஞ்சிடலாம். எனக்கு தெரிஞ்ச அம்மன் கோயில் ஒண்ணு இருக்கு. அங்க போய் குட்டியம்மன் கிட்ட வாக்கு கேட்டா அதுக்கு என்ன செய்யணும்னு அந்த குட்டியம்மனே சொல்லுவா. அப்படியா? ஆமாம்மா. அந்த கோயில்ல ஒரு சின்ன பொண்ணு அம்மனா இருந்த அருள்வாக்கு சொல்றா. அவகிட்ட போய் கேப்போம். வாங்கம்மா, இப்பவே போலாம். அதுல சில கட்டுப்பாடு இருக்கு ஐயா. சொல்லுங்கம்மா. அந்த கோயிலுக்கு முதல்ல நம்ம காணிக்கை கொடுக்கணும். அந்த காணிக்கைய நாமளே உழைச்சு சம்பாரிச்ச காசுல இருந்து கொடுக்கணும். அதுவும் நாம உழைச்ச காசுல இருந்து 4 பேருக்கு அன்னதானம் செஞ்சுட்டு அப்புறம் தான் காணிக்கை வாங்கி தரணும். அப்பதான் அந்த குட்டியம்மன் நம்ம குடுக்கற காணிக்கையை ஏத்துக்கும். இத உங்களால செய்ய முடியுமாப்பா? அனுக்காக இத கூட செய்ய மாட்டேனாமா. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் நாம இவ்வளவு கஷ்டப்படுற மாதிரி ஆயிடுச்சேன்னு நீங்க 2 பேரும் மனசால கூட நினைக்க கூடாது. செய்யறத சந்தோஷமா செய்யணும். 2 நாளைக்கு கஷ்டப்பட்டு உழைச்சு அந்த காசுல அன்னதானம் செஞ்சு குட்டியம்மனுக்கு காணிக்க வாங்கி கொடுத்தா அந்த குட்டியம்மன் உங்களுக்கு வாக்கு கொடுப்பா. செய்றோமா, நிச்சயம் செய்றோம். உடனே அங்க எங்களை கூட்டிட்டு போறீங்களா? சாமியை கும்பிட்டுட்டு வாங்கம்மா போலாம். அனு, வா போலாம். என் பொண்ணுக்கு எதுவும் ஆயிருக்காதுல்ல? அதான் பங்கஜ் சொன்னானே வந்துகிட்டே இருக்காங்கன்னு. உங்க பொண்ணு இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவா. யாரு என்ன வேணாலும் சொல்லட்டும், என் பொண்ணையும் சூர்யா சாரையும் என் கண்ணால பார்க்காம நான் நம்ப மாட்டேன். என்னங்க இவ்வளவு நேரம் ஆகுது? அவங்க எப்ப வருவாங்கன்னு ஒன்னும் தெரியலையே. வெயிட் பண்ணுங்க அங்கிள், வந்துருவாங்க. போலீஸ்க்கு சொன்னது நல்லதா போச்சு, இல்லனா இந்த ப்ராப்ளம் ரொம்ப சீரியஸா இருக்கும். பங்கஜ் வரட்டும் ஃபர்ஸ்ட், அப்பதான் அங்க என்ன நடந்ததுன்னு நமக்கெல்லாம் தெரியும். பங்கஜ், ஏன்பா இவ்வளவு நேரம்? அனு எங்க? மாப்பிள்ள வரலையா? பங்கஜ், என்ன பங்கஜ்? அண்ணனையும் அண்ணியும் பார்க்க நாங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க. பங்கஜ், சூர்யா சார் சேஃபா இருக்காருல்ல? எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுச்சுமா. யாரும் பயப்படவோ பதட்டப்படவோ வேண்டாம். இனிமே சூர்யா சாரும் அனு மேடமும் சந்தோஷமா இருப்பாங்க. அப்போ சூர்யா சார் ஏன் வரல பங்கஜ்? சாரும் மேடமும் கோயில் வீட்டுல சாந்தாமாவுக்கு நன்றி சொல்ல போயிருக்காங்கம்மா. ஆமா ஆமா, நிச்சயம் அவங்களுக்கு நன்றி சொல்லிதான் ஆகணும். என் பொண்ணு அங்க இருந்தப்ப அவங்க தான் துணையா இருந்தாங்க. அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு உடனே இப்ப வந்துருவாங்கல்ல? வந்துருவாங்க, ஆனா இப்ப இல்ல, ஒரு 2 நாள் கழிச்சு தான் வருவாங்க. ஏன்பா 2 நாள்? அங்க அவங்க என்ன பண்ண போறாங்க? அகைன் ஏதாவது எங்க கிட்ட இருந்து மறைக்கிறீங்களா பங்கஜ்? என் முகத்தை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியலையா நான் சந்தோஷமா இருக்கேன்னு? நான் சொல்றதை நம்புங்க.
உண்மையிலேயே எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுச்சு. அப்போ அண்ணனும் அண்ணியும் அங்கிருந்து ஹனிமூன் போயிட்டாங்களா? அவங்க 2 பேருக்கும் இவ்ளோ ப்ராப்ளம் வந்துகிட்டே இருந்தா வேற என்ன பண்ணுவாங்க? குட் டெசிஷன். நிம்மதியா 2 நாள் போயிட்டு வரட்டும். ஐ பிலீவ் யூ பங்கஜ். லெட் them என்ஜாய். எல்லாம் சரிதான். இருந்தாலும் வீட்டுக்கு வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாமே. கரெக்ட். ஏன் அங்கிருந்து சொல்லாம கொள்ளாம போனாங்க? இந்த கேள்வியை என்கிட்ட கேட்டா நான் என்னத்த சொல்றது? சூர்யா சாரும் அனு மேடமும் இன்னும் 2 நாள்ல இங்கேயே வந்துருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் நீங்களே அவங்க கிட்ட கேளுங்க. சார் உங்க எல்லார்கிட்டயும் சொல்ல சொன்னது ஒன்னே ஒண்ணுதான். அவங்க 2 பேரும் இப்ப நிம்மதியா சந்தோஷமா இருக்காங்க. 2 நாள் ஃப்ரீயா டூர் போக போறாங்க. வேற எதுவும் எனக்கு தெரியாது மேடம். அவங்க 2 பேரும் சந்தோஷமா சேஃபா இருக்காங்கல்ல, அது போதும் எங்களுக்கு. எவ்வளவோ கஷ்டப்பட்டு என் பொண்ணு இப்பதான் நிம்மதியா இருக்கா. இனிமேலாவது அவ சந்தோஷமா இருக்கட்டும். அம்மா மகமாயி